சிவனுமாகி கவின்றானுலகுரு நம்ப. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 2வது அத்தியாயமாக திருவம்பல சக்கரத்தில் 979வது பாடல் ஒலிக்கப்படுகின்றது. மருவும் சிவாயமே மன்னும் உயிரும் அருமந்த யோகமும் ஞானமும் ஆகும். தெருள் வந்த சீவனார் சென்றிவற்றாலே அருள் தங்கிய சிவம் ஆவது வீடே. மருவும் சிவாயமே மன்னும் உயிரும் அருமந்த யோகமும் ஞானமும் ஆகும். தெருள் வந்த சீவனார் சென்றிவற்றாலே அருள் தங்கிய சிவம் ஆவது வீடே. இதன் விளக்கமாக பாடல் 978 உள்ளபடி மாறிய சிவாய நம என்னும் மந்திரமே உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களாகவும் கிடைப்பதற்கு அரிய யோகமாகவும் ஞானமாகவும் இருக்கின்றது. இறையருளால் இந்த மந்திரத்தை சாதகம் செய்து கைவரப்பட்ட சாதகர்கள் தமக்கு கிடைத்த அருள் காட்டிய வழிபடியே அந்த அருளை நிலைப்பெற செய்து தாமே சிவமாவது முக்தியாகும் அப்படின்னு இந்த பாடல சொல்றாங்க. இதுல பிரணவையாவுக்கு ஒரு அர்த்தனாரியாவுக்கு ஒரு கேள்வி. இதுல மண்ணும்னு 2 சுயின் போட்டிருக்காங்க. அதுக்கு பொருள் அப்புறமா எனக்கு நீங்க சொல்லுங்க. மிக்க நன்றிங்க. பாருங்க பாலச்சந்திர ஐயா, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஓம் திருமூலரின் திருவடிகள் போற்றி போற்றி. திருவம்பலத்தில் திருமந்திரத்தில் திருவம்பல சக்கரம் மந்திரம் 979, திருவம்பல சக்கரத்தில் 69வது மந்திரம். பாடல் மருவும் சிவாயமே மண்ணும் உயிரும் அருமந்த யோகமும் ஞானமும் ஆகும். மன அழுக்கு நீக்கி தெருள் வந்த சீவனார் சென்றிவற்றாலே அருள் தங்கிய சிவமது வீடே. இங்கு ஜீவன், அதாவது ஜீவன் மலத்தால் மூடப்பட்டுள்ளது. மும்மலங்கள் நீங்கிய பின்பு ஜீவன் சிவத்தில் லயிக்கும். அவ்வாறு ஜீவன் சிவத்தில் லயிக்கும் பொழுது இந்த தேகமானது வள்ளலார் கூறுவது போல இந்த உள்ளம் உடல் பெரு கோயில் உள்ளம் பெரு ஊனுடம்பு ஆலயம் என்று ஒரு பாடல் பாடுவார். அது போல ஜீவன், அதாவது சிவன் வசிக்கும் இடமாகவே மாறிவிடும். எப்போது மருவும் சிவாயமே, அதாவது திருவம்பல சக்கரத்தின் உள்ள மந்திரத்தை தியானித்து யோக பயிற்சி மேற்கொண்டு வர நம் இந்த உடல் மற்றும் மனம் சார்ந்த இருவினைகள் நீங்கி உலகப்பற்றிலிருந்து நாம் விடுதலை பெறுவோம். அவ்வாறு வினைப்பதிவுகள் நீங்கிய பின்பு நாம் ஞானத்தை அடையலாம். ஞானத்தை அடைந்த பின் ஜீவன் அழுக்கு நம் உடம்பானது இறைவன் வாசம் செய்யும் இடமாக மாறும் என்பது இப்பாடலின் இம்மந்திரத்தின் கருத்தாகும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிங்க ஐயா, எளிமையான விளக்கம். வாருங்களம்மா கிருத்திகம்மா, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த பாடல் 979, 979 நம்ம பாலச்சந்திரன் ஐயா வாசிக்கிறதையும் சொல்றதையும் கேட்டோம். நல்ல விளக்கங்கள். என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிக்கிறேன். மருவும் சிவாயமே மண்ணும் உயிரும் அருமந்த யோகமும் ஞானமும் ஆகும் அப்படின்னு ஒரு 4 விஷயத்த சொல்றாரு. 3 விஷயம் சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, தெருள் வந்த சீவனார் சென்றிவற்றாலே அருள் தங்கி அச்சிவமாவது வீடே. சோ முதல்ல என்னது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அதனால என்ன நடக்குதுன்னு சொல்றாரு. யாரு சொல்றாரு? தெருள் வந்த சீவனார் அப்படின்றார். இப்ப தெருள் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். மருள்னா என்னது அப்படின்னாக்க மாயை, இருள்
மயக்கம், இந்த மாதிரி நிறைய பொருள் வந்து நமக்கு தெரியும் மருள் அப்படிங்கிறதுக்கு. அப்ப என்ன சொல்றாரு, தெருள் வந்த சீவனார் அப்படிங்கிறது. அப்ப அது யாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். யாரு? மல நீக்கம் பெற்றவர்கள், அந்த மாயையிலிருந்து விலகி நிற்பவர்கள். அவர்கள் தான் யாரு அப்படின்னா தெருள் வந்த சீவனார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது யாரு? அது யாரு அது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அப்படி நின்னா என்ன நடக்கும்? சென்றிவற்றாலே அப்படின்றா. எவற்றாலே அதையும் பார்க்கணும் நம்ம. இங்க அருள் தங்கி அச்சிவமாவது வீடே அப்படின்னு. அப்ப மல நீக்கம் பெறது முக்கியம் இல்ல அந்த இடத்துல, அது ஒரு முக்கியம்தான். ஆனா அதுவும் ஒரு ப்ராசஸ் தான். நம்ம வந்து அதுலயே மல நீக்கம் பெற்றதுனாலேயே, எல்லாமே தெளிஞ்சதுனாலேயே நம்ம வந்து வீடு அடைந்து விட்டோம், முக்தி அடைந்து விட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த ஆன்மாக்கு வந்து நிறைய மயக்கம் உண்டு. அப்ப அது அந்த மாதிரி ஒரு மயக்கம் கொடுக்கும். நம்ம முக்தி அடைந்து விட்டோம், இனிமே நமக்கு எதுவும் தேவையில்ல. போன பாடல்ல கூட பார்த்தோம் நாம இல்லைங்களா, என்ன சொன்னாரு? சக்தி செய்வார்க்கு சடங்கில்லை தானேன்னு நம்ம எல்லாரும் நினைச்சிருவோம் இது சடங்கு சம்பிரதாயத்தை பற்றி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அர்த்தநாரிய அழகா விளக்கம் சொன்னாரு. அந்த மாதிரி இது சடங்குன்னா நம்ம ஏதோ கோயிலுக்கு போறதும் இது பண்றது மாத்திரமே நம்ம சடங்கு நினைச்சிட்டு என்ன 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 செய்திருவோம் அப்படின்னா விட்டுருவோம். அப்படி இல்லை அது. அப்போ அந்த அந்த மருளையும் நாம் விளக்க வேண்டும். ஏன்னா அதுவும் ஒரு மருள் தான். ஏன்னா நானும் அடைந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது கூட ஒரு மருள் தான். ஏன்னா அதுலயும் ஒரு அகங்காரத்துக்கு வழி இருக்கு. இந்த இந்த சொல்லுவாங்க ஆணவம் அகங்காரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது ஒன்னொன்னும் தாண்டியும் சில விஷயங்கள் இருக்கு. அப்ப அதை கடந்து போறதுக்கு நம்மளால முடியவே முடியாது. எந்தெந்த வகையில எல்லாம் பற்றி கொள்ள முடியுமோ. இந்த உயிர் வந்து மிக மிக தந்திரமானது. ஏன்னா அதுக்கு வந்து நம்ம என்னதான் வெளியில சொன்னாலும் உள்ளுக்குள்ள வந்து நிறைய ஆசை இருந்துகிட்டேதான் இருக்கும். மீண்டும் மீண்டும் வருவதற்கு, மீண்டும் மீண்டும் இந்த உலக இன்பங்களை துய்ப்பதற்கு, உலக துன்பங்களில் ஆழ்வதற்கு, அது அதனோட வினை போகங்களின் காரணமாக அந்த உயிருக்கு வந்து பற்றி கொள்ள ஆசை இருந்து கொண்டே இருக்கும். எப்படி வந்து ஒரு நீச்சல் தெரியாதவன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டா கையில கிடைக்கிற அத்தனையும் பற்றி கொள்ளணும்னு நினைப்பான் இல்லைங்களா? எப்படியாவது கரை சேர்ந்துட மாட்டோமா அப்படின்னு பற்றி கொள்ள முயற்சி செய்வான். அப்ப அந்த மாதிரி இந்த உயிரானது எதெல்லாம் பற்றினா மீண்டும் வர முடியுமோ அதெல்லாம் பற்ற முயற்சி செய்யும். அது 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 அறிந்தும் அறியாமலும் செய்யும். அப்போ அந்த அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய அந்த வினை கர்மங்களிலிருந்து எங்க நம்ம விடுபடுவது? தெருள் வந்த சீவனாரால் மட்டுமே விடுபட முடியும். அப்படிப்பட்டானாக்க சென்றிவற்றாலே இவற்றாலே மருவும் சிவாயமே மண்ணும் உயிரும் அருமந்த போகமும் ஞானமும் ஆகும் அப்படின்ற தெளிவு வந்து எது எது என்ன எது தெளிவு? அந்த பஞ்சாட்சரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவத்தையும் அந்த வகரத்தையும் யகரம் வந்து ஆன்மான்னு நம்ம பார்த்திருக்கோம். அந்த யகரம் பற்றி கொண்டு அதுதான் எல்லாமே, இதுதான் இந்த மண்ணு, இதுதான் இந்த உயிர், இதுதான் நான் ஜெபிக்கக்கூடிய ஞானம், இதுதான் நான் அனுபவிக்கக்கூடிய போகம் அப்படின்னு அந்த அந்த இடம் தெளியணும். அந்த அந்த ஆன்மா தெளியணும். எப்ப தெளியும் அப்படின்னா அந்த சிவத்தையும் வகாரத்தையும் சீயையும் வாயுவையும் பற்றி கொள்ளும் பொழுது. அப்ப அந்த ரெண்டையும் பற்றி அந்த ஆன்மா இருக பற்றி இடைவிடாது நிற்கும் பொழுது அப்படிங்கிறது தான். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? உடல் வலி இருக்கக்கூடாது, மனக்கவலை இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா உடல் வலி இருந்துச்சுன்னா திருப்பி இந்த உடலுக்கு வந்துரும். அதனாலதான் இதை மீண்டும் மீண்டும் நம்ம சொல்றது சூட்சுமமாக நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இரண்டையும் பற்றி கொள்ளும் பொழுது எது இந்த ஆன்மாவானது அப்ப சிவய அப்படிங்கிற ஒரு மந்திரம் நம்ம பஞ்சாட்சரத்துல ஃபில்டர் பண்ணி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதுல இந்த 3 எழுத்துக்கள், இந்த 3 ஓசைகள், எழுத்துக்கள் சொல்றதை விட இந்த 3 ஓசைகள் பற்றி கொள்ளும் போது சென்று இவற்றாலே. அப்ப எதனால நம்ம பார்த்தோம் என்ன நடக்கும்? தெளிவந்த சீவன், தெருள் வந்த சீவனார். அப்ப அந்த 3ஐயும் பற்றி கொள்ளும் போது மாயா மலங்களிலிருந்து நாம் விடுபட்டு நிற்க முடியும். அப்படி நிற்கும் பொழுது அருள் தங்கி அச்சிவமாவது வீடே. அப்ப என்ன நடக்கும்னா அருள் அங்கேயே தங்கும்.
அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த அருள் தங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இந்த இந்த குழால இருக்கிற தண்ணி மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஓடுற தண்ணியோட தன்மை வேற, தேங்கிடுச்சுன்னா அந்த தன்மை வேற. நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில நேரம் வாய்க்கால்ல வந்து இந்த வரப்புல எல்லாம் வந்து வரப்பை அடைச்சிருவாங்க. ஏன்னா தேங்கணும். அப்படி தேங்கும் பொழுதுதான் அந்த பயிர் வந்து அடுத்த உயரத்திற்கு செல்லும். அது ஒரு பீரியாடிக்கலா பண்ணுவாங்க. நீங்க வயல்ல நாத்து நட்டு அந்த நெல் பயிர் வளரும் போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எல்லா நேரமும் அந்த தண்ணியை தேங்க விட மாட்டாங்க. அதே சமயம் எல்லா நேரமும் அதை வெட்டியும் விட மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அந்த தண்ணி தேங்கணும். அதற்கப்புறம் அந்த தண்ணியை வடிய விட்டுருவாங்க. திருப்பி தண்ணி தேங்கணும், திருப்பி வடிய விடுவாங்க. இது ஒரு காலகட்டத்திலயும் நடக்கும். எப்ப நடக்கும் அப்படின்னா அந்த பயிர் வந்து அடுத்த நிலைக்கு போவதற்கு அந்த தண்ணி தேங்கம் வந்து பயன்படும். அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயம் இது. என்னது? அருள் தங்கி அச்சிவமாவது. அப்ப அந்த இடத்துல அருள் தங்கணும். அப்ப மாயா மலம் மட்டும் போனா பத்தாது, அந்த அருள் அங்க தங்கணும். தங்கினாதான் என்ன செய்யும் அப்படின்னாக்க அந்த மலங்களை சுத்தமாக நீக்கும். அப்ப அந்த பெருங்காயம் வச்ச டப்பால எப்படி பெருங்காயம் மணக்குமோ அந்த மாதிரி இந்த மலம் இருந்த இடமானது கண்டிப்பா அந்த ஆணவ மல வாசனையாவது தங்கும். அவர் தான் அனந்த தேவர் முதற்கொண்டுன்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அப்ப அது கூட போகணும். அப்ப அது கூட போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த அருள் தங்க வேண்டும். அப்ப அருள் தங்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா அச்சிவமாவது வீடே. அப்ப அதுதான் வீடு. எது? அந்த மல வாசனை கூட போவதுதான் வீடு. அப்ப அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு எந்த பிறவியும் இல்லை, பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அதுதான் சொன்னாரு, சந்தி செய்வார்க்கு சடங்கில்லை தானே. அதுதான் சடங்கு. அப்ப அந்த சடங்குல இருந்து நம்ம வெளிவந்து விடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது வந்து பரமுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய முத்தி. நீங்க இன்னும் இந்த பஞ்சாட்சரத்தினுடைய பெருமை வந்து இதோட முடியறது இல்ல, திருவம்பல சக்கரத்தோட முடியறது இல்ல. இன்னும் வந்து 9ஆம் தந்திரம் 8ஆம் தந்திரத்துல இன்னும் விரிவா பார்ப்போம். அதுல வந்து இன்னும் ஆழமா போவோம். இதற்கு மேல என்ன ஆழம் அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் ஒரு கிளிம்ஸ் தான். இன்னும் ஆழமா போவோம் நம்ம 8ஆம் தந்திரம் 9ஆம் தந்திரத்துல எல்லாம். இந்த பஞ்சாட்சரத்தினுடைய பெருமை வந்து அத்தனை தூரம் பேசப்படும். அது மாதிரி இது பரமுத்தியை தரக்கூடிய ஒன்று. அதை எங்கனம் பற்றி நிறுத்தி கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த மந்திரத்துல வந்து அவர் நமக்கு சொல்லி தராரு. அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களோட பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றிங்கம்மா. இந்த வயல்வெளியில பாத்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்கக்கூடிய இந்த செடிகள்லாம் கத்திரி, தக்காளி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி விட்டு வெயில் நிறைய பட்டுதுன்னா நிறைய கொலையா நல்ல காய்கள் காய்க்கும். அதுதான் அந்த அம்மையார் குறிப்பிடறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த பஞ்சாங்கர மந்திரத்தை நம்ம வந்து அசவேலையும் உள்ளுக்குள்ளேயும் ஜெபிக்கும் போதும் சொல்லும் போதும் நமக்குள்ளே ரீஜெனரேஷன் ஆஃப் பவர் இருக்கிறத உணர முடியுது. அதனால கர்மாவை அழிக்க முடியும்னு சொல்றாங்க. நம்முடைய வினைகளையும் அகல முடியும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா எப்படியும் வந்து விதையிலிருந்து செடி வளர வளர தண்ணியினுடைய வாட்டம் அதிகரிக்க தேவைப்படுகின்றதோ அது மாதிரி நம்மளுடைய ஆன்மா மேல மேல வளருவதற்கு இந்த பஞ்சாட்சர மந்திரம் கண்டிப்பாக உதவும் என்கிறதை நன்கு சுட்டி காட்டியுள்ளார்கள் அம்மையார் அவர்கள். மிக்க நன்றிங்கம்மா. பாருங்கள் ஐயா, மகேந்திரன் ஐயா, வணக்கம். வணக்கம். அம்மா பேசுனதுக்கு அப்புறம் பேசிட்டீங்களா? விந்தியா அம்மா பேசுனதுக்கு அப்புறம் பேசலாங்க. ஓகே, நன்றி. பாருங்கம்மா, விந்தியா அம்மா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமசிவாய போற்றி. ஓம் திருமூலரே போற்றி. 979வது மந்திரம். மருவும் சிவாயமே மண்ணும் உயிரும் அருமந்த யோகமும் ஞானமும் ஆகும். தெருள் வந்த சீவனார் சென்று இவற்றாலே அருள் தங்கி அசிவமாவது வீடே. மருவும் சிவாயமே மண்ணும் உயிரும். மருவும் என்ற சொல்லினுடைய பொருள் தியானிக்கும். நாம் நாள்தோறும் நமசிவாய மந்திரத்தை சொல்லி தியானிக்க வேண்டும். இந்த மந்திரத்தில் திருமூலர் சிவாய என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சிவாய என்ற மந்திரத்தை நாம் சொன்னோமானால்
அதுவே எப்படி இருக்கிறது என்று விளக்கம் தந்துள்ளார். சிவாய என்று வழங்கப்படுவதே உயிரும் உடலும். இந்த உடல் அருமையானது. அந்த உடலுக்குள் உயிர் உள்ளது. அந்த உயிராகவே சிவபெருமான் இருக்கிறார். அதற்கான மந்திரம் சிவாய. சிவாய என்னும் இந்த 3 எழுத்தே அறிவும் கல்வியும் ஞானமும் இன்பமும் ஆகுங்கிறார். அன்பே சிவம், அறிவே சிவம், மெய் ஞானமே சிவம். அதுதான் இதனுடைய பொருள். அருமந்த யோகமும் ஞானமும் ஆகுங்கிறார். அருமந்தன்னா அருமையான அப்படின்னு அர்த்தம். மெய்ஞானமாக விளங்குபவர் நம்மளுடைய சிவபெருமான். அருமந்த யோகம், யோகி நம்ம சிவபெருமான். யோக கலையை கற்றுக்கொள்ள வேண்டும், ஆன்மீக ஞானத்தை பெற வேண்டும். அதற்கு சிவாய மந்திரம் உண்மையாக இருக்கும். தெருள் வந்த சீவனார் சென்று இயற்றாலே அப்படிங்கிறாரு. தெருள் அப்படின்னா மயக்கம், மயக்கம் அப்படின்னா அறியாமை. காமம், வெகுளி, மயக்கம் 3 புத்த மதம் சொல்லும். தம்ம பதம் அப்படின்ற நூலை நான் படிச்சிருக்கேன். நம்மளுக்கு காமம், வெகுளி தெரியும். வெகுளினா கோபம். மயக்கம் அப்படின்றது அறியாமை சொல்லுவாங்க. அறியாமைனால நாம நிறைய தவறுகளை செய்யறோம். அந்த அறியாமை, அந்த மயக்கத்தை நீக்க வேண்டும். அதை நீக்குவது யார் என்றால், எந்த மந்திரம் என்றால் சிவாய. அதத்தான் தெருள் வந்த சீவனார் சென்று இவற்றாலே. இந்த உயிர், இந்த உடம்பு 5 பொறிகள், அது மெய், வாய், கண், மூக்கு, செவி, நாவடக்கம் இல்லாமல் நாம் இருப்போம். எதை செய்யக்கூடாதோ அதை நாம் செய்வோம். இந்த உயிர் அலைபாயும், எதேதோ நினைக்கும், உலகப்பற்று, மனிதரிடத்து பற்று கொண்டதாக இருக்கும். அதைத்தான் திருமூலர் உலகியலில் மயங்கி கிடக்கும் சீவாத்மாக்கள் உலகியலை கடந்து அறிவு தெளிவு பெற்று மனமயக்கம் நீங்க பெறுவது என்ற பொருள்ல தான் தெருள் வந்த சீவனார் சென்று இவற்றாலே அப்படின்னு அவர் எழுதுறாரு. அடுத்த அடி அருள் தங்கி சிவமாவதே வீடு அப்படிங்கிறார். இந்த இடத்துல அருள் தங்கி, சிவனுடைய அருள் நமக்கு மந்திரத்தாலே திருவருள் துணையாலே, யாரோட துணை? நம்ம சிவனுடைய துணை. சிவனுடைய அருளால நாம அவனை நினைத்தோமானால், இந்த சீவன்னா உயிர் அர்த்தம், நம்முடைய உயிர் அர்த்தம். இந்த சீவன் சிவமாவதே அதுவே வீடு பேராகும்ங்கிறார். நம்ம சிவனை நினைக்கணும், சிவாய மந்திரத்தை சொல்லணும். உண்மையான நன்மையான ஒரு வாழ்வை நாம வாழணும் இப்பிறப்புல. அப்படி வாழ்ந்தோமானால், இந்த மந்திரத்தை உச்சரித்தோமானால் நம் வாழ்வு சிறக்கும் என்கிறார். இதற்கு பொருத்தமான ஒரு பாடல் அப்படின்னா மாணிக்கவாசகருடைய சிவ புராணம்தான். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி பாரு. இந்த இடத்துல பாருங்க, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன்ட்டார் சிவபுராணத்துல மாணிக்கவாசகர். உய்யவன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற ஓம் எனும் நமசிவாய மந்திரம். மெய்யா, சிவபெருமான் உண்மையானவர். விமலா, விடைப்பாகா, காளை வாகனத்தில் இருப்பவர் விடைப்பாகா. வேதங்கள் ரிக், யஜுர், சாமம், அதர்வனம். ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. வெய்யாய், தனியாய், வெப்பமா இருக்கிறவன், குளிர்ச்சியா இருக்கிறவன் யார் அப்படின்னா சிவபெருமான். இயமானனாம் விமலா, பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி. இதுதான் குறிப்பிட தகுந்த ஒன்று. பொய்யான இந்த உலகத்தை நாம நம்பி அதன் மீது பற்று கொண்டு நாம் வாழ்கின்றோம். எதெல்லாம் நிலையற்றது அப்படின்னா, யாக்கை நிலையற்றது, இந்த இளமை நிலையற்றது, செல்வம் நிலையற்றது, வாழ்வே மாயைதான். இதெல்லாம் நாம புரிந்தும் அதன் மீது பற்று கொண்டு இருக்கிறோம். அதனால அருமையான ஒரு அடி, பொய்யாயினையெல்லாம் போயகல வந்து அருளி மெய்ஞானமாகி, சிவபெருமான் மெய்ஞானியா இருக்கிறாரு.
மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, ஆன்மீக சுடர். அது உண்மையான ஒரு சுடர். நம்முடைய உயிராகவே சிவபெருமான் இருக்கிறார். அவரோட அருளால தான் நம்ம நல்வாழ்வே வாழ்றோம். இன்னும் மேன்மையான வாழ்வை வாழணும், முக்தியை நாடி செல்லணும். அதற்காகத்தான் இந்த மந்திரம், அதற்காகத்தான் சிவபுராணம். எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல் அறிவேங்கிறார். மனிதர்களுடைய அஞ்ஞானத்தை அகழ்விக்கும் நல்ல அறிவாக இருப்பவர் சிவபெருமான் என்று சிவபுராணத்தில் மாணிக்கவாசகர் தான் உணர்ந்ததை அருமையாக படைத்துள்ளார். நம்முடைய திருமூலரும் சிவாய மந்திரம் சொல்லி சிவனுடைய அருளால நாம் வீடு பேர அடைய வேண்டும் என்பதற்காக மந்திரத்தை அருமையாக படைத்துள்ளார். நமக்கு குரு திருமூலரே, அவர் காட்டும் வழி செல்வோம், நல்வாழ்வு வாழ்வோம், மற்றவர்களை வாழ வைப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா. இந்த ஜீவன் அப்படின்னு கொம்பு இருக்குது. இந்த கொம்பு அகங்காரம் போயிடுச்சுன்னா சிவனாயிடலாம் அப்படின்னு உணர்த்திய அம்மா அவர்களுக்கு நன்றி. பாருங்கள் ஐயா, மகேந்திரன் ஐயா, வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு. சற்று முன் நீங்க சொன்னது இன்னும் கூட சிறப்பு, மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப அருமையான விளக்கங்கள் வந்திருக்கு. ரொம்ப அருமையான ஒரு பாடல். இந்த பாடல இன்னொரு பார்வையிலையும் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த சீவனார் எப்போது சிவனார் ஆவார் அப்படின்றது. அப்போ எப்படின்னா மருவி அப்படின்ற பார்வையிலையும் கூட பார்க்கலாம். அதை நம்ம பார்க்கலாம். மருவும் சிவாயமே மண்ணும் உயிரும், மருவும் சிவாயமே. ஐயா ஆடியோ கேட்கல. மகேந்திரன் ஐயா, குரல் கேட்கல. வணக்கம் அர்த்தனார் ஐயா, வணக்கம். சார் வணக்கம். இந்த பாடலுக்கு ஒரு 5 சொற்கள் பார்த்தோம்னா தெளிவா புரிஞ்சிரும். முதல்ல இதுக்கு நிறைய விளக்கம் இருக்கு. ஆனா என்னன்னு கேட்டா, இந்த அருள் தங்கிய சிவன் அப்படிங்கிறதுக்கு முதல்ல இருள் நீங்க வேண்டும், இரண்டாவது மருள் நீங்க வேண்டும், இருளும் மருளும் நீங்க பரம்பொருள் அப்படிங்கிறது இந்த உயிர் என்னவா ஆகும் அப்படின்னா, பொருளாக இருக்கிற உயிர் பரம்பொருளாக மாறிடும். அந்த பரம்பொருளாக மாறும்போது அப்பதான் அந்த தெருள் அப்படிங்கிற ஒரு நிலை, தெருள் நிலை இது என தெருட்டி என் உளத்திருந்து அருள்நிலை காட்டிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வள்ளல் பெருமான் அகவல்ல சொல்லியிருப்பாரு. அதனால இருள் நீங்க, இருளும் மருளும் நீங்க, தெருள் ஓங்க, அதுக்கப்புறம் பொருள் அருளோடு தங்கும். அந்த பரம்பொருள் அருளோடு இருப்பார். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவோம். இறைவன் ஸ்வரூப வடிவமா இருக்கும்போது அங்க அருள் இருக்கணும், அருள் இருக்கும். ஆனா அது நமக்கு தெரியாது. ஆனா அந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இறைவன் உபயமாகிய உருவமா வரும்போதுதான் அந்த அருள் இருப்பதை நம்மால் உணர முடியும். அததான் வைணவத்துல 3 சொல்லுவாங்க சார். என்னன்னா, ஸ்வரூப விரோதம், உபய விரோதம், பிராப்பிய விரோதம் அப்படின்னு இத சொல்லுவாங்க. அந்த இருள் மருள் இந்த 2ஐயும் சேர்த்து அவங்க
சொரூப விரோதம், உபய விரோதம், பிராப்பிய விரோதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சரணாகதி அடையிறவங்களுக்கு இந்த மூணும் நீங்கணும் அப்படின்வாங்க. இந்த மூணும் நீங்கிடுச்சுன்னா அந்த தெருள் அப்படிங்கிறது வந்துடும். எப்ப தெருள் வருதோ அப்பதான் அருள் வரும். தெருள்ங்கிற தெளிவு வராம அருள் வரவே வராது. அதனாலதான் தெளிவு அப்படின்னே திருமூலர் வந்து ஒரு மந்திரமே நமக்கு கொடுத்திருப்பாரு. தெளிவுன்னு 4 தடவை சொல்லியிருப்பாரு பாருங்க. அந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறது அதுதான் அருள் தங்கிய சிவம். அப்ப அருள் தங்கிய சிவம்னா அப்ப அருள் தங்காத சிவம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். ஏன்னா இது கேள்வி ஞானம் இல்ல. அதனால அப்படி கேள்வி வரும்போது நம்ம உயிருக்கு, அதாவது இந்த உயிர் உணரும் போது அருள் என்பது நமக்கு புலப்படும். ஆனால் உணராத போது அருள் என்பது நமக்கு புலப்படாது. அப்படிங்கிற அடிப்படையில தான் அருள் தங்கிய அப்படிங்கிறது எங்கன்னா நம்ம உயிர்ல இருக்கக்கூடிய அதுதான். அப்ப உயிர்ல அருள்
தங்கிய சிவம் வரும்போது அப்ப உயிர் என்ன ஆகும்னா சிவமாகவே ஆகும். அப்படிங்கறதுதான் சிவமாம் தன்மை. சிவோகம் பாவனையிலிருந்து சிவமாம் தன்மைக்கு நம்ம போவோம். அததான் இந்த பாடல்ல சொல்றாங்க. சிவமாம் தன்மை ஆதல் அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த வீடு அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். வீடுங்கிறதே ஒரு பெரிய ஆய்வுக்குரிய ஒரு சொல். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். சரி, இன்றைக்கான பாடல் என்ன அப்படின்னு கேட்டா, அருள் விளக்கே அருட்சுடரே அருள் ஜோதி சிவமே, அருள் விளக்கே அருட்சுடரே அருள் ஜோதி சிவமே, அருளமுதே அருள் நிறைவே அருள் வடிவ பொருளே, அருள் விளக்கே அருட்சுடரே அருள் ஜோதி சிவமே, அருளமுதே அருள் நிறைவே அருள் வடிவ பொருளே, இருள் கடிந்து என் உளம் முழுதும், கடிந்துனா நீக்கின்னு அர்த்தம். இருள் கடிந்து என் உளம் முழுதும் இடம் கொண்ட பதியே, இருள் கடிந்து என் உளம் முழுதும் இடம் கொண்ட பதியே, என் அறிவே என் உயிரே எனக்கினிய உறவே, என் அறிவே என் உயிரே எனக்கினிய உறவே, மருள் கடிந்த மாமணியே மாற்றறியா பொன்னே, மருள் கடிந்த மாமணியே மாற்றறியா பொன்னே, மன்றில் நடம் இடுகின்ற மணவாளா எனக்கே தெருள் அளித்த திருவாளா ஞான உருவாளா, தெய்வ நடத்தரசே நான் செய்மொழி ஏற்றருளே, தெய்வ நடத்தரசே நான் செய்மொழி ஏற்றருளே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. இது அருள் விளக்க மாலை அப்படின்னு வள்ளலார் இன்னைக்கு இருக்கிற சிதம்பரத்துல பாடினது. அதை உத்தர ஞான சிதம்பரம்னும் வடலூரை அதை பூர்வ ஞான சிதம்பரம்னும் வடலூர் உத்தர ஞான சிதம்பரம். பூர்வ ஞான சிதம்பரத்துல பாடின பாடல் 100 பாடல்ல இது முதல் பாடல். நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயா கவியரசு ஐயா, நீங்க ஏதாவது சொல்ல வேணும்? மண்ணுமுக்கு விளக்கம் கேட்டீங்களா? மண்ணும்னா நிலையான, நிலைத்த அப்படின்னு அர்த்தம் சார். நன்றிங்க ஐயா. ஐயா கலந்து விடால் தனி இது வச்சிருக்கிறேன், அதுல பேசிக்குமா இல்ல இதுல பேசிடலாங்களா? அது எல்லாரும் நீங்க என்ன சொல்றீங்களோ மத்தவங்க என்ன சொல்றாங்களோ